வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ரெண்டு நாட்டுக்கு இடையில நடந்த போர்ல அந்த படையில சாதாரண அம்பு விடுற சோல்ஜரா இருந்த ஒருத்தன் கமாண்டரோட அடையாளத்தை திருடிட்டு அவரோட ஊருக்கு போய் அவர் குடும்பத்திலே வாழ ஆரம்பிச்சிடறான். ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது அங்க பொய் அடையாளத்தோட வாழ்றது இவன் மட்டும் கிடையாது, அந்த ஊரே ஒரு காட்டு திருடர்கள் பிடியில மாட்டிக்கிட்டு இருக்குன்னு. போர்ல இருந்து பொழைச்சி இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்ட ஒரு பயலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பய வேற யாரும் கிடையாது, நம்ம சின்ன வயசுல புத்தக கதைகள்ல படிச்ச ராபின்ஹுட். படத்தோட முதல் சீன்ல 12ஆம் நூற்றாண்டு இங்கிலாண்டை காமிக்காங்க. ஒரு காட்டு பகுதியில நடுஜாமத்துல மூஞ்சில கோரமான முகமுடி கையில பயங்கரமான ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டம் ஒரு சின்ன ஊர்ல உள்ள குடோனுக்குள்ள பூந்து களவாங்க போறாங்க. ஆனா அவங்க குடோனுக்குள்ள பூந்த சத்தம் கேட்ட உடனே அந்த குடோன்ல இருந்து 200 மீட்டர் தள்ளி உள்ள அந்த வீட்டு ஓனர் ஒரு லேடி அந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரங்க எல்லாம் எழுப்பி விட்டுட்டு கையில வில்லையும் அம்பையும் எடுத்துட்டு வராங்க. அந்த வீட்டோட பெரியவரு வாழ்த்துக்கு கண்ணு தெரியாதவரு அங்க என்ன சத்தம், நான் வாள் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்க இந்த லேடியோ, மாமா நீங்க சும்மா போய் படுங்க, எதா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அம்பு எடுத்துட்டு வெளியே வந்தவ அதுல தீய பொருத்திட்டு தூரத்துல உள்ள குடோனை நோக்கி ஏவ கரெக்டா அங்க நிக்கிற திருட முன்னாடி போய் குத்தி நிக்குது. இளைய சின்ன பயலுகளா இந்த வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடி வர அந்த திருடர் கூட்டம் குடவுன்ல இருந்த நெற்பயிரெல்லாம் ஆட்டைய போட்டுட்டு ஓடிடுறாங்க. இப்போ இவங்க வயல்ல விதைக்கிறதுக்கு விதை எதுவுமே இல்ல, விதைக்கிற பருவம் வேற ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்கிலாந்துடைய மன்னன் கிங் ரிச்சர்ட காமிக்காங்க. அவரு தன் நாட்டை விட்டு வெளியே பயணம் போய் 10 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அவர் நாடு திரும்புறாரு. வர்ற வழியில் உள்ள குறுநில மன்னர்களோட நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு தன்னுடைய பவரை காமிச்சிட்டு வராரு. இவர் இங்கிலாந்து போய் சேர்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு கோட்டை மட்டும் தான் இருக்கு, அதையும் கைப்பற்றிட்டுனா வெற்றிகரமா அவருடைய நாட்டுக்கு போயிடலாம். அதனால அந்த கடைசி கோட்டை மேல படையெடுத்து போறாரு. இவர் படையில வில்லம்பு விடுற ஒரு சாதாரண போர் வீரன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ ராபின். அப்ப அந்த கோட்டையை எடுத்து இவங்க வில்ல அம்புகளை விட்டு போர் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய மிஷினை கிங் ரிச்சர்டோட ஆளுங்க தள்ளிக்கிட்டு வராங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோவை பார்த்து, ஏ தம்பி இன்னைக்கு நைட்டு நான் விட்ட காசை உன்ட்ட பிடிக்கணும் இல்லையா பாரு அப்படிங்க. அதுக்கு உயிரோட இருக்கணும்டே, நேரா பார்த்து வண்டியை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போர் நடந்துட்டு இருக்கும் போது பேசிக்கிட்டே சண்டை போடுறாங்க. படையெல்லாம் பின்னாடி ஷீல்டுகளை வச்சு வந்துகிட்டு இருக்க கிங் ரிச்சர்டோ சிங்களால சிங்க மாதிரி முன்னாடி போய் எதிரியோட கதவுக்குள்ள ஈட்டியை ஏவுறாரு. இது இங்கிலாந்து பிரான்ஸுக்கும் பார்டர்ல இருக்கிற கடைசி நகரம். பிரெஞ்சுக்காரங்க தான் இவங்களோட எதிரிகள். அதனால ஒவ்வொரு கோட்டையை அடிச்சுட்டு வந்தவரு இந்த கோட்டையை தகர்க்கிறதுக்காக அவங்க ஆளுங்களை விட்டு என்ன நிரப்பின பானைகளை துணியில கட்டி அந்த கோட்டையோட வாசல்ல கட்டி விடுறாங்க. அப்போ கிங் ரிச்சர்டோட ஆள் ஒருத்தன் பானை எடுத்துட்டு போயிட்டு இருக்கப்போ எதிரி அவனை சுற்ற பானை உடஞ்சி என்ன அவன் மேலேயே சிந்தி அவன் தீப்பிடிச்சு எரிஞ்சிடறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ அவன் கூட அந்த ஒருத்தன்ட்ட பானையை கொடுத்து அனுப்புறான். அவன் ஓடி போய் எதிரியோட கதவுல ஏறி அந்த பானையை மாட்டிக்கிட்டு இருக்கப்போ அவன் காலு கதவுல மாட்டி தலைகளை தொங்கிடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓடி போய் அவனை அந்த இடைஞ்சல இருந்து காப்பாத்தி வெளியே பத்திரமா கூட்டு வந்துற கிங் ரிச்சர்டோட உத்தரவுல இவங்க நெருப்பு வச்ச அம்புகளை அந்த பானையில எஞ்சி அந்த எதிரியோட மொத்த கோட்டை கதவையும் தீல பத்த வச்சிடறாங்க. கோட்டை வாசலை எரிய வச்சுட்டு அதை நைட்டு ஃபுல்லா எரியட்டும் அப்புறம் பாத்துக்கலான்னு எல்லாரும் பின்வாங்கிடுறாங்க. அடுத்த சீன்ல இங்கிலாந்தோடைய தலைநகரமான லண்டனை காமிக்காங்க. மன்னருடைய அரச அரண்மனை. அங்க கிங் ரிச்சர்டோட அம்மா வந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு கதவு சாவி ஓட்ட வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க உன் புருஷன் இன்னொருத்தைய கூட்டம் வந்து உள்ள என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ வெளியே இருந்து எட்டியா பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் பந்த பிடிச்சு ஆஞ்சிட வேண்டாமா அப்படின்ட்டு நவுளு அப்படின்னு கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. அங்க கிங் ரிச்சர்டோடைய தம்பி, அதாவது இந்த அம்மாவுடைய இளைய பையன் கல்யாணம் ஆன பொண்டாட்டி வெளியே நிக்க வேற யாரையோ கூட்டு வந்து உள்ள ஜமாச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க கடுங்கோவத்துல அவனை பிடிச்சி ஏசுறாங்க. அதுவும் அதுக்கு முக்கியமான காரணம் என்னடானா, இவன் எந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானோ அந்த பொண்ணோட அங்கிள் தான் பிரான்ஸோடைய மன்னன் கிங் பிலிப்ஸ். இல்ல அவன் நம்ம நாட்டை ஆளணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அக்கா பொண்ணை கொண்டு வந்து நீங்க பஞ்சர் பார்த்துக்கிட்டு இருக்க, அவனே எந்த காரணத்தை வச்சு நம்ம நாட்டுக்குள்ள வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீயே அவனுக்கு பாதப்பட்டு குடிக்க அப்படின்னு கேட்காங்க. ஒழுங்கா கட்டின மனைவியோட குடும்ப நடத்துற வழியா பாருன்னு சொல்றாங்க. ஆனா அவனோ, நானும் 2 வருஷமா முயற்சி பண்ணிட்டேன், அவ இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பெத்து தரல, இனிமேல் அவ எனக்கு வேண்டாம், இவதான் என் மனைவின்னு அந்த பிரான்ஸுக்காரிய காமிக்கான். அண்ணனுக்கு 40 வயசுக்கு மேல ஆயிட்டு இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது, நம்ம நாட்டோட எதிர்காலம் நான் தான் அப்படிங்க. இந்த பயட்டை என்ன சொல்லி புரிய வைக்கவும் தெரியாம அந்த அம்மா குழம்பி போய் முடிக்காங்க. அங்க கிங் ரிச்சர்டோட கேம்ப காமிக்காங்க. வீரர்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம படத்தோட ஹீரோ ராபின் 3 சல்ட்டையில ஒரு சல்ட்டைக்குள்ள குண்டுமணியை போட்டு அப்படி இப்படி சுத்தி மேஜிக் பண்ணி வர்றவங்க பெட் வைக்க சொல்லி காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான். கிங் ரிச்சர்டோட டென்ட்டை காமிக்காங்க. அதுக்குள்ள தன்னுடைய கமாண்டரோட பேசிட்டு இருக்காரு. நான் வீட்டை விட்டு வெளியே வந்து 10 வருஷம் ஆச்சு, என்னுடைய தம்பி என் இடத்தை எடுத்துக்கிட்டு இங்கிலாந்துடைய மன்னன் ஆகணும்னு ஆசைப்படுறான், நாளைக்கு ஊருக்கு போன உடனே அவனை தூக்கி ஜெயில போட போறேன், இறுதியா நான் வீட்டுக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம படைகள் எப்படி இருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு வரும் வான்னு சொல்லிட்டு கமாண்டர் கூப்பிட்டு தலையில முக்காடு போட்டு சாதாரண மனுஷன் மாதிரி கேம்புக்குள்ள வராரு. பார்த்தா நம்ம ராபின் சலட்டைக்குள்ள குண்டுமணியை போட்டு வித்தியா காமிச்சுக்கிட்டு இருக்க. காலையில ஒருத்த வண்டியை தள்ளிட்டு நேத்து விட்ட காசை பிடிக்கன்னு சொன்னானே அவன் அங்க வந்து நிக்கான். குண்டுமணி எதுல இருக்கு அப்படின்னு கேட்கவும் எதிரில் உள்ளவனோ சட்டுன்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிடறான். உடனே நம்ம ஹீரோ மூஞ்சில குத்த 2 பேருக்கும் அடிபிடி சண்டையே இல்லை. அதுல எதிரில இருந்த நம்ம பயில்வான் நம்ம ராபினை தூக்கி ஜான்சினா மாதிரி தோள்பட்டையில வச்சு கரகரன்னு சுத்த ராபினோட காலு அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம மன்னரோட மூஞ்சிலே அடிச்சிருது. அவர் பறந்து போய் விழ இவனும் பறந்து போய் விழுந்துடுறான். அப்போ உடனே கூட வந்த கமாண்டர், என்ன தைரியம் இருந்தா மன்னரே அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்ல, இது மன்னரா அப்படின்னு எல்லாவனும் மண்டி போட்டுறான். மண்ணை கவிட்டு எந்திரிச்ச மன்னரோ கமாண்டர்ட்ட, ஏ சும்மா இருவே, வீரர்கள்னா இப்படி தான் சண்டை
போடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவையும் அவன் கூட்டத்தையும் அடுத்த நாள் சாட்டை அடி கொடுத்து செம்புலி கரும்புலி குத்துறதுக்காக ஒரு கட்டையில பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவோ இந்த போர் முடியட்டும், மன்னராவது மயிராவது நான் ஊரை பார்த்து போறேன் அப்படிங்க. இது நடந்துகிட்டு இருக்க அங்க பிரான்ஸோட பார்டர்ல இருக்கிற ஒரு சின்ன கேம்ப காமிக்காங்க. அங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தன் வாரான். காட்டுக்குள்ள ஆத்தோரமா இருக்கிற ஒரு சின்ன கேம்ப் அது. அந்த கேம்ப்ல ஆத்தோரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு பிரான்ஸோட மன்னன் கிங் பிலிப்ஸ். அவரை பார்க்க வந்திருக்கிற இந்த இங்கிலாந்துக்காரன் காட்ஃப்ரே அப்படிங்கிற ஒரு மொட்டையன். இந்த மொட்டையன் ஒரு தேச துரோகி. இங்கிலாந்துல இருந்துகிட்டே பிரான்ஸ் மன்னனுக்கு சப்போர்ட் பண்றான். இந்த மொட்டையனை பிலிப்ஸ் எதுக்கு கூப்பிட்டு விட்டுருக்காருன்னா, கிங் ரிச்சர்டு திரும்ப இங்கிலாந்துக்கு வந்துகிட்டு இருக்கான். அவன் மட்டும் மறுபடியும் ஹரியானா ஏறிட்டானா இங்கிலாந்து இது சண்டை போட்டு ஜெயிக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆனா அதே நேரத்துல அவருடைய தம்பி ஜானு ஒரு சின்ன பைய, அவன் மட்டும் இங்கிலாந்துடைய மன்னர். ஆனா நாங்க ஈஸியா இங்கிலாந்து நாட்டை நொறுக்கி அதை கேப்சர் பண்ணிடுவோம். ஆனா நல்ல வேலை ரிச்சர்டு இங்கிலாந்துக்கு எந்த காட்டு வழியா வாராங்கிற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்துட்டு அவன் நாளைக்கு அந்த இடத்தை கிராஸ் பண்றப்போ நீ ஆட்களோட போய் மறைமுகமா தாக்கி கிங் ரிச்சர்டோட கதையை அங்கேயே முடிச்சிரு அப்படிங்க. ரிச்சர்டு செத்துட்டானா ஜானு மன்னர் ஆவான். அப்போ நீ நாட்டையே ஜானுக்கு எதிராக திருப்பு, அந்த டைம்ல நாங்க உள்ள புந்து அட்டாக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி மொட்டையனுக்கு காசு கொடுக்கான். அவனும் அந்த காசை வாங்கிட்டு வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு தகவல் அனுப்புறதுன்னு கிளம்பிடுறான். இந்த பக்கம் அடுத்த நாள் விடிஞ்சிருது. கிங் ரிச்சர்டோட ஆட்கள் எரிய விட்டாங்களா கோட்டச்சவுறு, அந்த கதவை போய் அடிச்சு உடைக்க பார்க்காங்க. அப்ப எதிரிகள் மேல இருந்து அம்ப பாய்ச்சிக்கிட்டு இருக்க வழக்கம் போல கிங் ரிச்சர்டு முன்னாடி நின்று ஷீல்ட வச்சு அம்புகளை தடுத்துக்கிட்டு இருக்காரு. கீழே கிங் ரிச்சர்டு ஜெகஜோதியா சுத்திக்கிட்டு இருக்க அங்க இருந்து அம்பு எடுத்து சரட்டுன்னு அவர் கழுத்துல இறக்கிடுறான். நம்ம மன்னர் ரிச்சர்டு கழுத்துல குத்து வாங்கி மலர்ந்துடுறாரு. ஆனா அந்த டைமுக்குள்ளேயும் நம்ம ரிச்சர்டு மன்னனுடைய படை எதிரியோட கோட்டை கதவை உடைச்சிட்டு உள்ள பூந்துடுறாங்க. அவருடைய கமாண்டரோ கீழே விழுந்த மன்னரை பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு வந்து டாக்டரை கூப்பிடுறாரு. ஆனா கழுத்துல இறங்கி இருக்கிற அம்பை பார்த்தா அவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது கிங் ரிச்சர்டுக்கும் தெரிஞ்சிட்டு நான் என்ன 5 செகண்டோ 10 செகண்டோ செத்துருவேன், அதுக்குள்ளே எனக்கு கடைசியா ஒரு பெக்கு சரக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வாயில ஊத்திக்கிறாரு. குடிச்ச அடுத்த 2 செகண்ட்ல மன்னர் பீஸ் ஆயிடுறாரு. இதை தூரத்துல இருந்து பார்த்த நம்ம ராபினுடைய நண்பன் ஒருத்தன் குடுகுடுன்னு திரும்ப இவங்க கேம்புக்கு ஓடி வந்து கட்டையில கட்டி போட்டிருந்த நம்ம ராபின்ட்ட இல்ல மாப்பிள மன்னர் செத்துட்டாரு, இப்ப நிலைமை என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் மன்னர் செத்துட்டாரா, உடனே எங்க கட்டுகளை அவுத்து விடு, விஷயம் படையில உள்ள எல்லாருக்கும் பரவலுக்கு முன்னாடியே நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இங்க இங்கிலாந்து நாட்டுல உள்ள நாட்டிங்கம் அப்படிங்கிற நகரத்தை காமிக்காங்க. அந்த திருட்டு பயலுக வந்து நெற்பயில திருடிட்டு போனாங்களே அந்த ஊர். அந்த ஊரோட பண்ண வீட்டுல ஒரு அம்மா அம்ப விட்டு திருடங்களை விளக்குனாங்களே அவங்க பேர் மிரியம். களவு போன நெற்பயிர்னால இவங்களால விவசாயம் பண்ண முடியல. அதனால அந்த ஊரோட சர்ச் ஃபாதரை வந்து மீட் பண்றாங்க. ஆனா அவரை விட பெரிய பாஸ்டர் வெளியூர்ல இருந்து அங்க வந்திருக்காரு. அப்போ நம்ம மிரியம் அந்த ஊர் ஃபாதர்கிட்ட போயிட்டு உங்க சர்ச்சில் நீங்க ஸ்டாக் வச்சிருக்கிற விதை எனக்கு தந்தீங்கன்னா நான் விலை வச்சு காசை திரும்ப தரேன் அப்படின்னு உதவி கேட்காங்க. ஆனா அதை ஒட்டி கேட்ட அந்த பெரிய பாஸ்டரோ இது சர்ச்சோட நெல் விதையை உனக்கு கொடுக்கணுமா, இது நம்ம நாட்டுடைய தலைநகரத்துக்கு கொண்டு போறதுக்காக வச்சிருக்கிறது, அதையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம மிரியத்தை சர்ச்சை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் கிங் ரிச்சர்டு இறந்து போயிட்டனால அவருடைய ராஜ மகுடத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கமாண்டர் மன்னருடைய பர்சனல் பாதுகாப்பு படையை மட்டும் கூட்டிட்டு அந்த மகுடத்தை பத்திரமா இங்கிலாந்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு முன்னாடி ஒரு மரம் சரிஞ்சு விழுது. இவங்க அரண்டு போயிடுறாங்க. பார்த்தா பின்னாடியும் மரத்தை வெட்டி சரிச்சு விட்டுருந்தாங்க. மன்னருடைய இந்த பாதுகாப்பு படை எங்கேயும் போக முடியாம மாட்டிக்கிட சுத்தி ஒளிஞ்சிருந்த அந்த மொட்டையனோட ஆட்கள்லாம் வெளியே வந்து இவங்களை வில்லாம்பு விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தாக்குதலை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவங்க எதிரிகள் கையில குத்து வாங்கி மாண்டுறாங்க. அந்த எதிரிகள் எல்லாமே செத்தவங்க உடம்புல இருந்த மோதிரம் செயின் அப்படின்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தேச துரோகி மொட்டையன் அங்க வாரான். இறந்து கிடக்கிற கூட்டத்துல கிங் ரிச்சர்டை தேடுறான். அவரோட உடம்ப காணும். அப்போ அங்க குத்திரும் கொலையுமா கடந்த மன்னருடைய கமாண்டர் ராபர்ட் லாக்ஸ்லிட்ட போயிட்டு மன்னர் எங்க அப்படின்னு கேட்க அவர் ஏற்கனவே செத்துட்டாரு அப்படிங்க. இல்ல சாவர்னாதான் என்னடா பொய் அப்படின்னு கேட்டா உண்மையா தான் சொல்றேன், அவருடைய மகுடத்தை தான் நான் இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு வெள்ளை குதிரையை காமிக்காது. அது மன்னர் கிங் ரிச்சர்டோட குதிரை. அந்த குதிரை மேல உள்ள பைக்குள்ள மன்னருடைய மகுடம் இருக்கு. அந்த மகுடத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்களுக்கு உத்தரவு கொடுக்கான். அதுக்குள்ளேயும் அந்த குதிரை அங்கிருந்து பதறி ஓட ஆரம்பிக்கு. உடனே ஒரு 3 ஆளுகளை அது பின்னாடி விட்டு குதிரையை கொண்டு மகுடத்தை கொண்டு வர சொல்றான். அப்போ அதே காட்டு வழியா தான் நம்ம ராபர்ட்டும் அவன் டீமோட அங்க வந்துகிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு எதிர்த்தாப்புல வெள்ளை கலர்ல மன்னரோட குதிரை ஓடி வர்றதை பார்த்த உடனே அவன் ஷாக் ஆயிடுறான். குதிரையை நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கான். பைக்குள்ள மகுடம் இருக்கு. மன்னருடைய குதிரை இங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பிரான்ஸ் நாட்டுக்காரங்க 3 பேரு குதிரையில ஓடி வராங்க. அடங்கொய்யால அப்படின்னு சட்டுன்னு அம்பு எடுத்து வந்தவங்க மேல விட்டு அவங்க கதையை முடிச்சிடறாங்க. பிரான்ஸ்காரங்க இங்க சுத்துறாங்கன்னா காட்டுக்குள்ள ஏதோ எதிரிகள் இருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்த தடத்தை ஃபாலோ பண்ணி போய் பார்க்காங்க. அங்க மொட்டையன் ஒரு பிரான்ஸ்காரங்க கூட்டத்தோட நின்னுகிட்டு இருக்கான். கீழே ஃபுல்லா மன்னருடைய பாதுகாப்பு படை செத்து கிடக்கு. இதை பார்த்து நம்ம ஆளுங்க அம்புகளை வச்சு அங்க நின்னவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. உடனே எதிரிகள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மொட்டையன் குதிரை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்ஐ ஓடுறான். அப்ப நம்ம ராபின் அவனை குறி வச்சு அடிக்கான். அம்பு லைட்டா அவன் வாயோரம் கிழிச்சிட்டு போயிருது. ஜஸ்ட் மிஸ்ல மொட்டை எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். உடனே நம்ம ராபினும் அவனுடைய ஆட்களும் கீழே ஓடி வந்து பார்க்காங்க. அந்த கமாண்டர் ராபர்ட் லாக்ஸ்லி சாவல் நிலைமையில கிடக்காரு. அப்போ அவர் பக்கத்துல போய் என்னாச்சு அப்படின்னு கேட்க அந்த கமாண்டர் அவருடைய வாளை நம்ம ஹீரோ கையில கொடுத்து இது எங்க அப்பாவுடைய வாளு, அவர் பேரு வால்டர் லாக்ஸ்லி, நாட்டிங்கம் ஊர்ல உள்ள ஒரு பெரிய ஆளு, அவருக்கு தெரியாம இந்த வாளை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், என்னோட கடைசி ஆசையா இந்த வாளை அவர்கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த வாளை நம்ம ஹீரோ கையில கொடுக்க நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு
கையில வாங்குறான். அப்போ அதுல நீட்டிக்கிட்டு இருந்த கம்பி ஒண்ணு நம்ம ஹீரோ கையில குத்தி லைட்டா ரத்தம் வந்துடுது. அந்த வாளை ஹீரோ கையில வாங்கவுமே கமாண்டர் ராபர்ட் லாக்ஸ்லியோட மூச்சு நின்றுது. அப்ப கூட இந்த பாத்துட்டு இருந்த நம்ம ராபினோட நண்பன் அந்த வாள் வாங்குறப்போ அவன் கையில ரத்தம் வந்திருக்கு, ரத்தத்தால சத்தியம் பண்ணிருக்க, இந்த சத்தியத்தை நீ காப்பாத்தணும் அப்படிங்க. இறந்து போன கமாண்டரோட கழுத்துல ஒரு டாலர் ஒண்ணு தொங்குது, அதுல இருந்து பேப்பர் ஒண்ணு நீட்டிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ கையில எடுத்து விரிச்சு பார்க்க அது ஒரு மேப். இவங்க மன்னருடைய மகுடத்தை பக்கத்துல இருக்கிற ஒரு துறைமுகத்துல கொண்டு போய் அவங்க நாட்டு கப்பல்ல சேர்க்கறதுக்காக போயிட்டு இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மகுடத்தை நம்ம கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்தனா நம்மளும் அந்த கப்பல்ல ஏறி நம்ம நாடு இங்கிலாந்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஐடியா வருது. ஆனா சாதாரண வில்லம்பு உறவங்க மன்னருடைய மகுடத்தை கொண்டு வந்து அவர் செத்துட்டாருன்னு சொன்னா இவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்களே போட்டுருவாங்க. கீழே செத்து கிடக்குற இந்த வீரர்களோட போர் உடைய நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்மள மன்னர் பாதுகாப்பு படையை நினைச்சுக்கிடுவாங்க. அதையே மெயின்டைன் பண்ணி கப்பல்ல நம்ம நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இறந்து போன கமாண்டர் ராபர்ட் லாக்ஸ்லிய அடக்கம் பண்ணிட்டு அங்க இருந்த மன்னர் பாதுகாப்பு படையோட யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டு குதிரை ஏறி அந்த துறைமுகத்துக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நாட்டிங்ஹாம் காமிக்காங்க. நம்ம லேடி மிரியம் அவங்களோட விளைநிலத்தை உழுதுகிட்டு இருக்காங்க. கூட இருந்த வேலைக்காரன் உள்ள போடுறதுக்கு விதையே இல்லாம உழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க எல்லாம் ஒரு கடவுள் மேல உள்ள நம்பிக்கை தான் அப்படின்ட்டு அவங்க உழுதுட்டு இருக்கப்போ அந்த ஊரோட போலீஸ்காரன் அதாவது ஷெரீஃப் அங்க வரான். கிங் ரிச்சர்டோட பேர்ல இவன் வருஷம் வரி வாங்கி இவன் பாக்கெட்ல கொஞ்சமோ மிச்சத்தை தலைநகரத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கான். ஆனா ஊர்ல நடக்கிற திருட்டு குற்றம் அதை பத்தி எல்லாம் இவன் எந்த கவலையும் படுறதால மக்கள் தான் அவதிப்படுறாங்க. அதை பத்தி இவன் ஷெரீஃப்ட்ட கேட்க அதுக்கு அவனும் நம்ம லேடி மிரியம்கிட்ட தகாத முறையில நடந்துக்கிறான். கோவப்பட்ட மிரியம் நீ இப்பவே இந்த இடத்த விட்டு ஓடிட்டனா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு என்னோட கணவர்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ உயிர் பழச்சுக்கிடுவ, இல்லனா அநியாயத்துக்கு நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல உன் புருஷனே போருக்கு போய் 10 வருஷம் ஆச்சு இன்னும் வரல, அவன் உயிரோட இருக்கானோ செத்துட்டானோ தெரியல, உன் குடும்பத்துல இருக்கிற ஒரே ஆம்பளையான உன் மாமனாரும் பீஸ் ஆயிட்டனா உன் 5000 ஏக்கர் நிலமும் அரசாங்கத்துக்கு போயிடும், அதுக்கு பிறகு கையை கட்டிட்டு நீ ஏன்ட்ட தான் வந்து நிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த இந்த காட்டு திருடர்கள்லாம் காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. இங்க நம்ம ராபினோட டீம் அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உடைய போட்டுக்கிட்டு இந்த துறைமுகத்துக்கு மன்னருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கப்பலுக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்த்த உடனே மன்னர் எங்க அப்படின்னு அவங்க கேட்காங்க. மன்னர் இறந்துட்டாரு, அவருடைய மகுடத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ராபின் அதை நீட்டுறாரு. அதை பார்த்து அவங்க நீ யாருன்னு கேட்காங்க. நான் தான் மன்னருடைய கமாண்டர் சார் ராபர்ட் லாக்ஸ்லி அப்படிங்க. சரி சீக்கிரம் வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புவோம்னு சொல்லிட்டு இவங்களையும் கப்பல்ல ஏத்திட்டு இங்கிலாண்டை நோக்கி கப்பல் கிளம்புது. நைட்டு கப்பலை குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ அவன் கையில கிழிச்ச அந்த காயத்தை பார்க்கான். உடனே அந்த வால்ல சுத்தி இருந்த கம்பியை உருவி எடுக்க அதுல எத்தனை வாட்டி விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சிட்டே இருந்தா ஆடு கூட ஒரு நாள் சிங்கமா மாறும் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ தோணுது. அப்ப நம்ம ராபினோட ஃப்ரெண்டு பைல்வான் வந்து மாப்பிள என்ன பிளான் அப்படின்னு கேட்க இந்த கப்பல் இங்கிலாந்துக்குள்ள நுழைஞ்ச உடனே கிரேவ் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல நிக்குமா, அங்க வச்சு நம்ம மகுடத்தை இவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அந்த ஊர்ல இறங்கி கிளம்பி போயிருவோம் அப்படிங்க. ரைட் ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க முடிச்சு பார்க்காங்க. என்னப்பா இங்கிலாந்து வந்துட்டா அப்படின்னு ராபின் கேட்க இங்கிலாண்டா நம்ம லண்டனுக்கே வந்துட்டோம் அப்படின்னு போட்டுக்காரன் சொல்றான். அதை கேட்ட ராபின் அலறி போயிடுறான். ஏன்னா லண்டன் தான் இங்கிலாண்டோட தலைநகரம், அரச அரண்மனை இருக்கிற இடம். இங்க இவன் நான் தான் ராபர்ட் லாக்ஸ்லின்னு சொல்லிட்டு போனா அவரை தெரிஞ்சவங்க யாராவது இவனை பார்த்துட்டுனா இவனுக்கு பெரிய பிரச்சனை, இவன் தலையவே தூக்கிடுவாங்க. அதனால இந்த கப்பல் போய் லேண்ட் ஆன உடனே நம்ம குதிரை எடுத்துட்டு இடத்த காலி பண்ணிடும் அப்படின்னு ராபின் சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியே போட்டுக்காரன் வந்து கூப்பிடுறான். என்னன்னு போய் கேட்டா சார் ராபர்ட் லாக்ஸ்லி நீங்க நம்ம கிங் ரிச்சர்டு கூட இருந்து சண்டை போட்ட கமாண்டர், அவங்களோட அம்மாட்ட இந்த செய்தியை நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும், மன்னருடைய மகுடத்தை நீங்களே உங்க கையால அவங்க அம்மாட்ட ஒப்படைங்க அப்படின்றதான். பீதியில இருந்த அவருக்கு இப்ப பேதி வர ஆரம்பிச்சிருது. லண்டன் நகரத்துல கிங் ரிச்சர்டோட கப்பல் வர்றது தெரிஞ்ச உடனே ஊர் ஃபுல்லா இருக்கிற மணி அடிக்காங்க. மன்னருடைய அம்மா ராயல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மகனை வரவேற்கிறதுக்காக வெளியே வந்து நிக்காங்க. ஊரே அங்க கூடி நிக்கி தார தப்பட்ட மேலதாலாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க கிங் ரிச்சர்டு கப்பல்ல இருந்து இறங்கி வருவார்னு பார்த்தா நம்ம பையன் ராபின் இறங்கி வரான் கையில ஒரு ராயல் துணியோட. அவன் நேரா குயினை பார்த்து நடந்து வர ஏதோ ஒரு விவகாரம் ஆயிட்டுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருது. அப்பதான் லண்டன் நகரத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்கான் அந்த தேச துரோகி மொட்டையும் அவனோட அடியாலும். மக்கள்லாம் பரபரப்பா அங்க இங்க ஓடிட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு ஒருத்தன் கேட்க ஏ கிங் ரிச்சர்டு திரும்ப நம்ம நாட்டுக்கு வந்துட்டாரப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இது கிங் ரிச்சர்டு வந்துட்டாரா அப்படின்னு குழம்பி போனவன் நேரா மக்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்க்க வரான். அங்க நம்ம ராபின் நேரா குயின் முன்னாடி வந்து மண்டி போட்டு மன்னருடைய மகுடத்தை அவங்க கையில ஒப்படைக்காரு. கண்ணுல கண்ணீரோட அதை வாங்கின அந்த குயின் தன்னுடைய இளைய மகனுக்கு அந்த மகுடத்தை போட்டு விடுறாங்க. உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாரும் மண்டிட்டு புது மன்னரை வாழ்த்துறாங்க. இப்போ இங்கிலாந்து நாட்டுக்கு ஜான் கிங் ஆயிட்டான். அப்போ அந்த கிங் ஜானு நம்ம ராபினை பார்த்து இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்க நான் தான் கிங் ரிச்சர்டோட கமாண்டர் ராபர்ட் லாக்ஸ்லி ஆஃப் நாட்டிங்ஹாம் அப்படிங்க. உடனே இவன் இந்த செய்தியை எங்களுக்கு நீ கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உனக்கு நான் ரிவார்டு கொடுக்கேன் அப்படின்னு தன் கையில உள்ள தங்க மோதிரத்தை கலத்தி கொடுக்க போறான். ஆனா கொடுக்க முன்னாடி உங்க அப்பா பேர் வால்டர் லாக்ஸ்லி தானே, அவர் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி இன்னும் கட்டல, அதனால இந்த மோதிரத்தை வரிக்கு பதிலாக எடுத்துக்கிறேன்னு கொடுக்காம அவர் கையிலே மறுபடி போட்டுக்கிறாரு. பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பி போவே அந்த மொட்டை அங்க வந்து நிக்கான். இந்த மொட்டை காட்ஃப்ரே ஜானுக்கு நண்பன் போல இருக்க. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மொட்டை ராபர்ட் லாக்ஸ்லி நம்ம கண்ணு முன்னாடி தான் செத்தான், இவன் யாரில் மகுடத்தை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு குழம்பி போய் நிக்கான். அதே நேரம் இந்த கிங் ஜானுக்கு ஆலோசகரா இருக்கிற ராஜகுரு ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீங்க ராபர்ட் லாக்ஸ்லி அப்படின்னு கேட்க
கேட்கான். ஆமா ஏன் என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, உங்க அப்பா வால்டர் லாக்ஸ்லி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், திரும்ப வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை நான் சீக்கிரம் பார்க்க வரேன்னு சொல்லு அப்படின்னு செய்தியை சொல்லி விடுறாரு. இங்க தூரத்துல மொட்டை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, இவன் கண்டிப்பா ராபர்ட் லாக்ஸ்லி கிடையாது. ஆனா யாரா இருந்தாலும் இவனுக்கு நம்மளை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி இவனை அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். நம்ம ராபின் உடனே அவன் டீமை கூப்பிட்டுட்டு லண்டன்ல இருந்து குதிரையில கிளம்பி போவ, மொட்டையன் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பி விடுறான். இந்த பக்கம் நாட்டிங்ஹாம் நகரத்தை காமிக்காங்க. நம்ம லேடி மிரியம் காட்டுக்குள்ள காய் பறிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த முகமுடி போட்ட காட்டு திருடர்கள் அவங்களுக்கு சுத்து போட்டுதாங்க. கையில இருக்கிறது காலில் இருக்கிறது எல்லாத்தையும் கலத்தி போடு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, அந்த திருடனோட குரலை வச்சு அவன் யாருங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா இவங்க ஊர்ல சுத்தி திரிஞ்சிட்டு இருந்த சின்ன பைய விக்டர். இல்ல விக்டர் என்னல கையில சாமான தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்க பக்கத்துல இன்னொரு திருடன் குரல் கேக்கு. அவன் குரலை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. இவங்க எல்லாமே அந்த ஊர்ல இருந்த சின்ன பையலுங்க. இங்க நம்ம ராபினோ லண்டன்ல இருந்து கிளம்பினவங்க. இவங்க வாழ்க்கையை தேடி தப்பிச்சு வடக்கு பார்க்க போலான்னு வந்துகிட்டு இருக்காங்க. நைட் ஆயிட்டனால அந்த காட்டிலே தங்குறாங்க. நல்ல முயலை எல்லாம் அடிச்சு சுட்டு தின்னுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ ராபின் அவங்க அந்த கிங்ஸ் கார்ட் இருந்து கொண்டு வந்திருந்த நகை மோதிரம் அது எல்லாத்தையும் 4 பேருக்கும் சரிசமமா பங்கு பிரிச்சிடறான். பிறகு அவனோட மத்த டீம் ஆளுகிட்ட, இங்க பாருங்க தம்பிகளா, 4 பங்கா சரிசமமா பிரிச்சுட்டேன். நாளைக்கு காலையில எல்லாரும் அவங்க வழியில பிரிஞ்சு போயிடலாங்க. இது பிரிஞ்சு போவா, நீ எங்க போற அப்படின்னு கேட்க, என்னமோ தெரியல அந்த வாழை எழுதி இந்த வாக்கியம் என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வாழை அவங்களோட அப்பாட்ட ஒப்படைச்சாதான் என் மனசு நிம்மதியாகுங்க. அப்ப நாங்களும் கூட வரோம்னு சொல்ல, இல்ல ஆளுக்கு அவங்க வழியை பார்த்துட்டு போறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வர வேண்டான்றதான். அன்னைக்கு நைட்டு அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கப்போ அந்த காட்டு திருடர்கள் சின்ன பசங்க முகமுடியை போட்டுக்கிட்டு நைஸா இங்க வராங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்க பார்த்து சத்தமில்லாம வந்து அவங்க பங்கு போட்டு வச்சிருந்த நகை பைகளை நைஸா தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல குதிரை வர்ற சத்தம் கேக்கு. உடனே பொருள் எல்லாம் எடுத்துட்டு காட்டுக்குள்ள மறைஞ்சிடறாங்க. இவங்க ஓடுற சத்தம் கேட்டோன்னே நம்ம ராபின் முழிச்சு பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க ஓடி வராங்க. இவங்க எல்லாமே மொட்டையை அனுப்பின ஆட்கள். எல்லாரும் எந்திரிச்சு சண்டை போட்டு வந்தவங்களை விரட்டுறாங்க. எதிரிகள் தெரிச்சு ஓட அங்க காட்டுக்குள்ள யாரோ வச்சிருந்த பொரியல மாட்டி செத்துடுறாங்க. அதை பார்த்த நம்ம ஆளுங்களே அரண்டு போயிடுறாங்க. இது சாதாரண காடுகளோட பார்த்து மெதுவா போகணும் அப்படின்னு அலர்ட் ஆயிடுறாங்க. இங்க லண்டன்லயோ புதுசா மன்னனான அந்த ஜானு அரியணையில உட்காந்துக்கிட்டு நமக்கு வர்ற கலெக்ஷன் பத்தாது, மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்க. அதை கேட்ட ராஜகுருவோ, மன்னா நீங்க தப்பு பண்றீங்க. ஏற்கனவே கிங் ரிச்சர்டு அவர் போன பயணத்துக்காக ஏகப்பட்ட வரி காசு வாங்கினதுல மக்கள்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க. நீங்க என்ன கூட வரி போட்டீங்கன்னா அது அரசாங்கத்துக்கு நல்லதா இருக்காது அப்படின்னு சொல்ல, அப்ப உள்ள பூந்த மொட்டைனோ, என்னையா பேசுறீள், மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதே நம்ம மன்னரால தான். அவங்க சம்பாதிக்கிற பணம் அரசாங்கத்துக்கு தான் சேரணும். அதனால அவங்ககிட்ட வரி எக்ஸ்ட்ரா வாங்குறதுல தப்பே கிடையாது அப்படின்னு கிங் ஜானுக்கு சப்போர்ட்டா பேசுறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த குயின், எப்பா எக்ஸ்ட்ரா வரி எல்லாம் வாங்குறது தப்புப்பான்னு அறிவுரை சொல்றாங்க. அதுக்கு அவனும் ஏதோ பெத்த பாவத்துக்காக அவங்கள உயிரோடு விட்டு வச்சிருக்கேன், சைலண்டா ஓரமா போய் உட்காந்துக்கோங்கன்னு மிரட்டி விட்டுருந்தான். அதை கேட்டு டென்ஷன் ஆன அவங்க இவனை சப்புன்னு செவுட்டை அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மொட்டையனோ, நம்ம மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்குற பொறுப்பை ஏன்ட்ட கொடுங்க, ஒரு டீம் எடுத்துக்கிட்டு நான் நாட்டுக்குள்ள ஒரு உலா வரேன், அரச கஜானாவை நடப்புறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லவும் இந்த கிங் ஜானு நம்ம ராஜகுருட்ட வந்துட்டு, இவ்வளவு வருஷமா எங்க குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா வேலை செஞ்சதுக்கு நன்றி, இன்னையில இருந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட், அந்த மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டு கிளம்புங்கன்றதான். எதிர்பாராத விதமா இப்படி எவிக்ஷனை போட்டாங்களே அப்படின்னு தர்பூ ஸ்டார் மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு நம்ம ராஜகுரு கிளம்பிடுறாரு. அந்த மோதிரத்தை கொண்டு போய் கிங் ஜானு அந்த மொட்டையன் கையில போட்டு விட்டு, இனிமேல் நீதாண்டே என் ராஜகுரு அப்படின்னு அவனுக்கு பதவியை கொடுத்துடுறாரு. அது கிடைச்ச உடனே அவன் ஒரு டீமை கூப்பிட்டுட்டு மக்கள்கிட்ட வரி பணத்தை வசூலிக்கிறதுக்காக லண்டனை விட்டு புறப்படுறான். இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ராஜகுருவோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இவன் பின்னாடியே ஒரு ஆளை போட்டு ஃபாலோ பண்றான். அடுத்த நாள் நாட்டிங்ஹாம் நகரத்தை காமிக்காங்க. ராபின் அவன் டீம் ஆளுகளை அங்கேயே நிக்க சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா அந்த பண்ண வீட்டுக்கு போறான். அங்க வெளியே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு லேடிட்ட, சார் வால்டர் லாஸ்ட்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்க, அதை கேட்க நீ யாரு, வரி வாங்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்காங்க. பார்த்தா நம்ம லேடி மிரியம்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். வரி இல்ல, அவரோட பையன் இறந்து போயிட்டாரு, அந்த செய்தியை சொல்லி அவர் வாழை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே அதை கேட்டு லேடி மரியம் சோகமாயிடுறாங்க. நீங்க சொல்ற அந்த கமாண்டர் ராபர்ட் லாக்ஸ்லியோட மனைவி தானா, வாங்க என் மாமனாட்ட கூட்டு போறேன்னு ராபினை உள்ள கூட்டு போறாங்க. கண்ணு தெரியாத அவரு, யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, என் பேர் ராபின் லாங்ஸ்ட்ரைட் அப்படிங்க. அந்த பேரை கேட்ட உடனே அவர் ஸ்டன்னா நிக்காரு. உங்க மகனோட வாழை உங்ககிட்ட ஒப்படைக்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் கையில வாழை கொடுக்கவுமே அவருக்கு விஷயம் புரிஞ்சிருது. தம்பி ராபின் லாங்ஸ்ட்ரைடு, நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி, இன்னைக்கு நைட்டு எங்க கூட டின்னர் சாப்பிட்டு இங்கே தங்கிட்டு போன்னு நம்ம ஹீரோ வாங்க இருக்க சொல்லியிருக்காரு. ஆனா சாப்பிட வர்றதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வா, கப்பு நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, சரி நீ இவனை கொண்டு போய் ரூம்ல காமிச்சு விடுறாங்க லேடி மிரியம். ஆனா நம்ம பையன் சும்மா இருப்பானா, அவர் போட்டிருக்கிறது கிங்ஸ் கார்டு வீரரோட உடைங்கிறதுனால அதை கலட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 50 கிலோ 100 கிலோன்னு மேல சங்கிலிகளை போட்டு வச்சிருப்பாங்க, போருக்கு போனா வெட்டுப்படக்கூடாதுன்னு. அதை கலட்ட சொல்லி லேடி மிரியம் ஹெல்ப் கேட்க அவங்களும் பாவம் பார்த்து கலத்தி விடுறாங்க. கேப்ல நம்மால பாடி கட்ச காமிக்காரு. பிறகு குளிச்சு பிறக்கி அன்னைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள் இருந்து உட்காந்துருக்காரு. அப்போ சார் வால்டர் லாக்ஸ்லி அவர் மருமவட்ட, இவன் பார்க்க எப்படி இருக்கான், கண்ணு என்ன கலர்ல இருக்குன்னு ஒவ்வொன்னா இவனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவரு, தம்பி ராபின், உனக்கு நான் ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்னன்னு கேட்டா, நம்ம ராபினை அவரு கொஞ்ச நாள் இவர் ஊர்லயே தங்க சொல்றாரு, அதுவும் அவருடைய பையனா. அதை கேட்ட
கேட்டோடனே லேடி மிரியம் என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு கடுப்புல எந்திக்க, சொல்றதை கேளு. ஒரு கணவன் இல்லைன்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நிலம் எல்லாமே அரசாங்கத்துக்கு போயிடும். நீங்க குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி ஒன்றும் பெத்துக்க வேண்டாம். ஆனா ஊரார் கண்ணு முன்னாடி கணவன் மனைவியா இருங்க. நானும் இவன் என்னுடைய போருக்கு போயிட்டு திரும்பி வந்த மகனே ஊரார்கிட்ட சொல்லிடுறேன், நம்ம நிலத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ டீலுக்கு ஓகே சொல்லிடுறான். லேடி மிரியமா கடுப்பாய் கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த ஊர்ல நம்ம ராபினோட டீம்மேட்டான பைல்வானும் மத்த ஆட்களும் அந்த ஊர் பப்ல நல்லா கூடிச்சு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நைட்டு நம்ம ராஜகுருவோட ஆள் ஒருத்தன் அந்த மொட்டையன் காட்ஃப்ரேயை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தானே. பார்த்தா நடுச்சாமத்துல பிரெஞ்சு வீரர்கள் ஒரு 40 பேர் கிட்ட இங்கிலாந்து கடற்கரையில வந்து நைஸா இறங்கிடுறாங்க. இதை இவன் பார்த்த உடனே புறா மூலியமா அவன் தலைவன் ராஜகுருக்கு செய்தி அனுப்பிடுறான். இங்க ராபினையும் நம்ம லேடி மிரியத்தையும் காமிக்காங்க. ராபினு டைனிங் ஹால்ல படுத்து தூங்கலான்னு பார்க்கான். அப்ப அங்க வந்து லேடி மிரியமோ, நீ என் கனவா மாதிரி நடிக்கணும், என் ரூம்ல வந்து படுத்தாதான் அதை மக்கள் நம்புவாங்க அப்படின்ட்டு அவனை கூட்டு போயிடுறா. ஆனா அங்க கூட்டு போய் கீழே தரையில படுக்க வச்சிடறா. இந்த பாரியா, நான் எப்பவும் கையில கத்தியோட வந்து தூங்குவேன். நைட் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா காலையில உன் பக்கத்துல உன் தம்பியும் படுத்து தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு மிரட்டிட்டு தூங்க போயிடுறா. இங்க நம்ம மொட்டையன் காட்ஃப்ரேயை காமிக்காங்க. அவன் இங்கிலாந்துல இருந்து ஒரு டீமை கூப்பிட்டுட்டு மக்கள்கிட்ட வரி பணத்தை வாங்க போறான்னு கிளம்பலானே. அந்த டீமோட நைட்டு காட்டுல ஆள்கிட்ட போட்டிருக்க. இந்த டீம்ல உள்ள எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இவன் ஐஸ் போல காட்டுக்குள்ள வந்து கடற்கரை வழியா உள்ள போந்து அந்த பிரெஞ்சுக்காரங்களுக்கு சிக்னல் கொடுக்க அவங்க தூங்கிட்டு இருந்த எல்லாரையும் தூக்கத்திலே போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலே ராஜகுருவோட அந்த அடியால் அனுப்பியிருந்த அந்த புறா மெசேஜ் அவருக்கு வந்துடுது. அதை தொடர்ந்து பார்த்தா 200 பிரெஞ்சு சோல்ஜர்கள் கடற்கரையில வந்து இறங்கியிருக்காங்க, நான் அவங்களை ஃபாலோ பண்றேன்னு எழுதியிருக்கான். மொட்டைனோ அவன் டீம் ஆட்களை கொண்டுட்டு அந்த பிரெஞ்சு சோல்ஜர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஊரா கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ராபினை காமிக்காங்க. காலையில விடிஞ்ச உடனே எந்திரிச்சு உடம்ப முறுக்கிட்டு வர, அப்போ அந்த சார் வால்டர் லாக்ஸ்லி, நீ என் பையங்கிறத ஊருக்கு காமிக்கணும், அதனால என்னோட வாளை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள ரவுண்டு போயிட்டுவான்னு சொல்லிட்டு அவன் கூட லேடி மிரியத்தையும் அனுப்பி விடுறாங்க. அவங்களும் ராபினை கூட்டு போய் ஊருக்காரங்க எல்லாத்தையும் போருக்கு போன என் கணவர் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒவ்வொரு தெருவா போயிட்டு அப்படியே அந்த ஊரோட சர்ச்சு பக்கத்துல போறாங்க. அங்க போனா அந்த சர்ச்சில் உள்ள நெல்லு விதையெல்லாம் மூட்டை மூட்டையா ஏதோ வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. லண்டன்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கான். அதனால அந்த நெல்லு விதை மூட்டையெல்லாம் அங்க அனுப்பி விட போறாங்களாம். லேடி மிரியமோ, இது நம்ம ஊரை சேர்ந்தது, இது இந்த மண்ணில் தான் விதைக்கணும் அப்படிங்க. மேலத்துல இருந்து வந்த உத்தரவுமா, என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு ஃபாதர் கையை தூக்கிடுறாரு. கடுப்பான லேடி மிரியம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ராபினு அந்த ஊர் ஃபாதர்கிட்ட வந்து, மேலிடம் உத்தரவுன்னு சொல்றீங்களே, மேலிடத்துக்கு நீங்க தேனீக்களை வச்சு தேன் வியாபாரம் நடத்திக்கிட்டு அதுக்கு வரி கட்டாம இருக்கீல, அந்த விஷயம் தெரியுமோ அப்படின்னு கேட்க லைட்டா ஃபாதர் விடவளத்து போயிடுறாரு. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஃபாதர், இந்த நெல்லு விதை முட்டலாம் லண்டன் போய் சேரலனா உனக்கு ஓகே அப்படின்னு கேட்டா, அப்ப தேனியை பத்தி யாரும் பேசவே வேண்டாமே அப்படின்னு ராபின் சொல்றான். சார் தான் அப்படின்னு இவங்க ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ராபின் திரும்ப லேடி மிரியத்து கூட போய் ஊர் சுத்த ஆரம்பிச்சிடறான். ஊருக்கு வெளியே ஒரு புதக்குழிக்குள்ள ஒரு ஆடு ஒண்ணு மாட்டிக்கிட்டு சுத்தி நிக்கிற மக்கள் கையில போட்டு அதை இழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இதை பார்த்த லேடி மிரியமே நான் போய் காப்பாத்துறேன்னு புதக்குழிக்குள்ள இறங்கிடுறாங்க. இப்போ அவங்கள ஒரு ஆளு காப்பாற்ற வேண்டியதாயிட்டு, அட போக்காலா இப்படி போய் மாட்டிக்கிட்டே அப்படின்ட்டு நம்ம ராபின் உள்ள இறங்கி வராரு. நேரா போய் ஆட்டை காப்பாத்தி வெளியே போட்டுட்டு பிறகு நம்ம மேடத்தை காப்பாத்துறாரு. இதுல மேடம் லைட்டா டச் ஆயிடுறாங்க. அப்போ அங்க வந்து அந்த ஊர் ஷெரீஃப் வழக்கம் போல லேடி மிரியத்தை பார்த்து நக்கலா பேச, வாங்க ஷெரீஃப், உடம்பு எப்படி இருக்கு, இதுதான் ராபர்ட், போருக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கிற என்னோட கணவர் அப்படின்னு நம்ம ராபினை காமிக்கவும் அதை பார்த்த ஷெரீஃப் லைட்டா ஜெர்க்காயிடுறான். அவன் பயந்ததை பார்த்து சிரிச்சுக்கிட்டே லேடி மிரியம் அங்கிருந்து கிளம்பி போவ, நம்ம ராபினோ, தம்பி என் பொண்டாட்டிட்ட பார்த்து பேசு, இல்லைன்னா பந்த உருவி பவுலிங் போட்டுருவோம் பார்த்துக்கொண்டு மிரட்டிட்டு வரான். அன்னைக்கு நைட்டு நம்ம ராபினும் அந்த ஊர் ஃபாதரும் சேர்ந்துக்கிட்டு ராபினோட டீம் ஆளுகளையும் கூட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போடுறாங்க. அங்க இருந்து கிளம்பின நெல் வித மூட்டையெல்லாம் லண்டன் உள்ள ஆட்கள் குதிரை வண்டியில வச்சு அந்த காட்டு வழியா கொண்டு போயிட்டு இருக்க, வழிப்பறி திருடர்கள் மாதிரி உள்ள பூந்து ஆளுக மொத்தத்தையும் கட்டி அம்போன்னு விட்டுட்டு விதையை தூக்கிட்டு போயிடுறாங்க. நைட்டோட நைட்டா நம்ம லேடி மிரியத்தோட வயல்லையும் விதைச்சிடுறாங்க. லேடி மிரியம் காலையில கண்மொழிச்சு பார்க்காங்க. அங்க பனியனை போட்டுக்கிட்டு நம்ம ஆளு அசதியை தூங்கிட்டு இருக்க, மனுஷன் கம்ப்ளைண்டே பண்ணாம தலையில தூங்குறானே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நம்ம வயல்ல விதையெல்லாம் விதைச்சாச்சுன்னு. லேடி மிரியத்துக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி ஆயிருது. உடனே அவன் பக்கத்துல வந்து உட்காந்து மண்டையை தடவை ஊர்ந்துட்டு போறாங்க. அதனாலே நம்ம தேசத்துறை மொட்டையை காமிக்காங்க. பிரெஞ்சு சோல்ஜர்களை கூப்பிட்டுக்கிட்டு இங்கிலாந்து நாட்டுல இருக்கிற பான்ஸ்டேல் அப்படிங்கிற ஊருக்கு போறான். கதவை உடச்சுக்கிட்டு அவன் பிரெஞ்சு படையோட உள்ள போறான். அங்க நடக்கிற சண்டையில அந்த இங்கிலாந்துக்கார பான்ஸ்டேல் குறுநில மன்னர் தோத்துறாரு. ஆனா அது பான்ஸ்டேலோட நிக்கல. வரிசையா இருக்கிற 4-5 ஊர்கள் பத்தி எரியுது. எல்லாம் மொட்டையன் பிரெஞ்சுக்காரங்களை வச்சு அட்டாக் பண்றான். இந்த செய்தி நம்ம ராஜகுருக்கு வர அவர் நேரா குயின்ட்ட போயிடுறாரு. உங்க மயன் மன்னனானதுக்கு பண்ற வேலையெல்லாம் சரி கிடையாது, வரிங்கிற பேர்ல நம்ம ஊரையா அடிச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்காரு. அது மட்டும் இல்ல, 200 பிரெஞ்சு சோல்ஜர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அவங்கள வச்சுதான் உங்க மயன் அனுப்பி விட்டு அந்த மொட்டை இந்த வேலையெல்லாம் பண்றான் அப்படிங்கவும் இதுக்கு பின்னாடி உள்ள சூட்சமா உங்களுக்கு புரிஞ்சிருது. ஒரு இங்கிலாந்துக்காரனே வந்து வரிங்கிற பேர்ல உள்ளூர்காரங்களை அடிச்சு ஊரை எரிச்சனா அந்த ஊர்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்கிலாந்து மன்னனுக்கு எதிராவே உள்நாட்டு போர ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி பிரான்ஸ்ல உள்ள பிலிப்ஸ் கிங் ஜானை தோக்கடிச்சு இங்கிலாண்டை கைப்பற்றிடலான்னு பார்க்கான். இது புரிஞ்சுக்கிட்ட உடனே குயின் நேரா அவங்க மகன் கல்யாணம் பண்ணிருக்கிற அந்த பிலிப்ஸோட அக்கா பொண்ணுகிட்ட போய் உன் புருஷனை அவனோட தளபதியை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், இப்ப இவன் சுதாரிக்கலாம், இவன் உயிர் மட்டும் இல்ல ராஜாங்கத்தையே பிலிப்ஸ் கையில கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படிங்க. பிலிப்ஸ் என் மாமா தானே அப்படிங்க. இங்கிலாந்து பிலிப்ஸ் கைக்கு போனா நீ
இந்த நாட்டோட ராணியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு உரைச்சிருது. உடனே அவ போய் புருஷன்ட்ட உங்க தளபதி மொட்டையன் உங்களுக்கு துரோகம் பண்றான் அப்படின்றதா. இந்த பக்கம் நம்ம ராபினா காமிக்காங்க காட்டுக்குள்ள போயிட்டு பறவைகளை வேட்டையாடிட்டு இருக்கப்போ அங்க சுத்திட்டு இருந்த அந்த காட்டு திருடர்கள் இவனுக்கு பொறி வச்சு பிடிச்சிடுறாங்க. அதுல இவன் மாட்டிக்கிறான். பிறகு அவனை கம்பளை கட்டி நடுக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம லேடி மில்லியம் நிக்காங்க. பார்த்தா அன்னைக்கு அந்த காட்டு திருட சின்ன பசங்க லேடி மில்லியத்தை ரவுண்டு போட்டப்போ இவங்க அடையாளம் கண்டுபிடிச்சு வான்னு கூட்டு போனாங்களே. இப்போ இவங்க அந்த திருட்டு பசங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இவங்க தான் அந்த பசங்களை வச்சு இப்போ நம்ம ராபினையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க சும்மா ஃபன் பண்றதுக்காக. ஆனா அவரோ இந்த சின்ன பசங்க இருக்கிற நிலைமையை பார்த்து உங்களுக்கு கஷ்டம் தான் எனக்கு புரியுது, அதுக்காக இப்படி திருட்டு தொழில இறங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களோட எதிரியும் இந்த ஊருக்காரங்க கிடையாது. உங்களோட ஃபைட்டிங் எனர்ஜியை வேற பக்கமா திருப்புங்க. நான் உங்களுக்கு சண்டை போட சொல்லி தரேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு இவரே அவங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் ஆகி அங்கிருந்து கிளம்புறாரு. இங்க கிங் ஜானோ நேரா அவனுடைய பழைய ராஜகுருட்ட போயிட்டு மொட்டை நம்மளை ஏமாத்துறான், அவனை இப்பயே முடிச்சு தரணும், எனக்கு உதவுங்கன்னு கேட்கான். அதுக்கு அவரோ எப்படியா உதவுறது, நம்ம நாட்டுக்காரங்களே நமக்கு எதிராக சண்டை போட புரட்சி படை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. பார்த்தா உண்மையிலேயே இங்கிலாந்தோட தென்பகுதியில அந்த மொட்டையன் படையால அடிபட்ட 4-5 ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவங்க தலைநகரம் லண்டனுக்கு எதிராகவே போர் தொடுக்க போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட கிங் ஜானோ எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எதிர்த்தே நம்ம நாட்டுக்காரங்க போர் தொடுப்பாங்க, அவங்க மண்டைய கலத்தி கம்பளை குத்தி நாடு ஃபுல்லா ஊர்வலம் வரப்போறேன்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போறான். இதை பார்த்த ராஜகுரு இது சரி வராது, இதுக்கு முன்னாடியே நம்ம போய் அந்த ஆளுகிட்ட பேசி கொஞ்சம் சாந்தப்படுத்தணும் அப்படின்ட்டு குதிரை எடுத்துக்கிட்டு நாட்டோட தென்பாகத்துக்கு கிளம்புறாரு. அதே நேரம் அங்க மொட்டையனுக்கும் அவனோட அடியால வந்து தல உங்க வாயில ஒருத்தன் அம்பு விட்டு கிழிச்சானே, அவன் நாட்டிங்ஹாம் ஊர்ல ராபர்ட் லாக்ஸ்லிங்ல ஒரு போய் போர்வேல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம அடுத்த படை எடுக்கிறது அந்த ஊர் தானே. அவன் பிரெஞ்சு படையை கூப்பிட்டு அங்க போறான். அன்னைக்கு நைட்டு நாட்டிங்ஹாம் ஊர்ல அந்த ஊர் மக்கள்லாம் ஜாலியா பார்ட்டி பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சார் வால்டர் லாக்ஸ்லி அங்க உட்கார்ந்து இருக்க முக்காடு போட்ட வந்த ஒரு மர்ம ஆளு அவர் பக்கத்துல உட்கார்றான். யாருன்னு பார்த்தா நம்ம ராஜகுருவும் சார் வால்டர் லாக்ஸ்லியும் ரொம்ப பழைய கால நெருங்கிய நண்பர்கள் போல இருக்க. வாமாப்ல எப்படி இருக்க, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கன்னு கேட்டா தென்பாகத்துல உள்ள ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம மன்னருக்கு எதிராக போர் தொடுக்காங்க, அதை தடுக்க நீங்க எனக்கு உதவணும் அப்படின்னு ராஜகுரு கெஞ்சி கேட்கிறாரு. இவன் ஒரு முட்டா மண்ணையா, இவனுக்கு சப்போர்ட்டா எப்படி பேசி மக்களை திருப்புறது அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க இல்லனா உங்க பையனையாவது அனுப்பி விடுங்க, அவன் ராணிட்ட வந்து இறந்த கிங் ரிச்சர்டோட மகுடத்தை கொடுக்கும் போது நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட வால்டர் உண்மையை சொல்றாரு, அது என் பையன் கிடையாதுப்பா, அது ராபின் லாங் ஸ்ட்ரைட் அப்படிங்காரு. அதை கேட்ட உடனே நம்ம ராஜகுருவே இது லாங் ஸ்ட்ரைடா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கே தெரியாத அவனுடைய கடந்த கால வரலாறு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவுடைய அப்பா பீட்டர் லாங்ஸ்ட்ரைடு ஒரு பெரிய மாவீரன், அதுலயும் ரொம்ப நேர்மையான ஆளு. மக்களுக்கு எதிராக வரியை ஏத்தி வன்கொடுமை பண்ணிட்டு இருந்த அந்த மன்னனை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தது நம்ம ராபினோட அப்பா பீட்டர் லாங்ஸ்ட்ரைடு தான். அவரை பார்த்து அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடி இருக்காங்க. அதனால அந்த குரலை ஒடுக்கிறதுக்காக அப்ப இருந்த மன்னர் நம்ம ஹீரோவோட அப்பாவை பிடிச்சு எல்லாரும் முன்னாடி அவர் தலையை துண்டிச்சு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்போ அவரோட உருவத்துல நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவன் அப்பா இப்படிதான் இறந்தாருங்க தெரிஞ்சு கண்ணீர் விட்டு அழுகுறான். அப்ப நம்ம வால்டர் லாக்ஸ்லி ஒரு சார்ட்டை எடுத்து காமிக்காரு. இது அப்ப இருந்த மன்னருக்கு எதிராக சண்டை போட அவங்க அப்பா தரட்டின கூட்டத்துக்காரங்க எல்லாம் போட்ட கான்ட்ராக்ட். அந்த ஊருக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிங் ஜானுக்கு எதிராக போர் எடுக்க போறாங்களே, அந்த இடத்துக்கு வால்டர் லாக்ஸ்லியும் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது, ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த என்னோட மகனா நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ராபின் அனுப்பி விடுறாரு. அந்த இடத்த காமிக்கங்க. 4-5 ஊருக்காரங்க ஒன்னா சேர்ந்து நம்ம கிங் ஜானை போட்டு தள்ளுவோன்னு பேசிக்கிட்டு இருக்க, அங்க போன ராஜகுருவோ இல்ல இது எதிர்நாட்டு மன்ன பிலிப்ஸ் பண்ற சதி, நம்மளை எல்லாம் நம்ம நாட்டுக்கு எதிராகவே திருப்பி விட்டு அந்த கேப்ல அவன் உள்ள புந்து நம்ம எல்லாரையும் கொன்றலான்னு பார்க்கான். இது நீங்க நம்ம நாட்டுக்காக பிரெஞ்சுக்காரங்களை எதிர்த்து சண்டை போட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்காரு. ஆனா அதை கேட்காத ஊர்க்காரங்களோ வரி வேணும்னு எங்க ஊரே அடிச்சு எரிச்சவன் கிங் ஜானு, இவனுக்கு எதிரி எவ்வளவு மேலு அப்படின்ட்டு இவங்க சொந்த நாட்டையே அடிக்கிறதுக்கு தயாராயிடுறாங்க. இதை பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு ஆள் வந்து நின்று கொல்லன்னா இங்கே கொல்லுங்களே அப்படிங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா கிங் ஜானு. எல்லாவனும் ஒரு செகண்ட் சிலுத்து போயிடுறாங்க. ஆனா ஊர்க்காரங்களோ நீங்க எங்கிட்ட அதிகமா வரியை வாங்கி எங்க ஊரெல்லாம் அடிச்சு எரிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க ஏன் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அந்த ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்க நம்ம ராபின். கிங் ஜானு விசுவாசம் தான் ஒரு நாட்டுடைய அடித்தளம், நீங்க உங்க நாட்டுக்கு விசுவாசம் காட்டாட்டி நம்ம நாடே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு இருந்த ராபினோ என்னவே விசுவாசங்கிறது கேட்டு வாங்கக்கூடியது கிடையாது, நீ நடந்துக்கிற விதத்தை வச்சு மக்களே உனக்கு கொடுக்க வேண்டியது, தேசப்பற்றுங்கிற பேர்ல நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ரத்தத்தை உரியிற அட்டை மாதிரி வரிய மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சிட்டு இப்ப இங்க வந்து விசுவாசத்தை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு கிங் ஜானோ அப்ப நாட்டுக்காரங்க ஒவ்வொருத்தனுக்கும் பெரிய கோட்டையை கட்டி கொடுக்க சொல்றியா அப்படிங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ நம்ம நாட்டு மக்களுக்கு அவங்க இருக்கிற வீடு தான் கோட்டை, எங்க வீட்டுல எங்களை வாழ விடுங்க, வரிங்கிற பேர்ல எங்க சுதந்திரத்தை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாம் இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ராஜகுரு கிங் ஜான்ட்ட போயிட்டு மன்னரே இதான் சரியான டைம், இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம மக்களை ஒற்றுமையாக்கலாம், இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கிங் ஜானும் சரி அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிடுறான். உடனே இவருக்கு எதிராக திரும்பிட்டு இருந்த ஊர்க்காரங்களாம் இப்ப நம்ம ராபினோட தலைமையில அவருக்கு சப்போர்ட் ஆயிடுறாங்க. ஆனா இவங்க இந்த ஊர்ல பேசிட்டு இருக்க அதே நேரம் அங்க நாட்டிங்ஹாம்குள்ள மொட்டை பிரெஞ்சு படையோட
பூந்துடுறான். அங்க உள்ள பூந்து வீடுகளை எல்லாம் எரிச்சு நம்ம சார் வால்டர் லாக்ஸ்லியும் வெளியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த மொட்டை அவர்கிட்ட போயிட்டு, என்னவே லாக்ஸ்லி, உன் பையனை நான் தான் குத்தி கொன்னேன் அப்படின்னு அவரை வெளியேத்த கண்ணு தெரியாத அவரோ கத்தி எடுத்து அப்படி இப்படிமே வீசுறாரு. மொட்டையோ அவரை வச்சு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் நடக்கிற காலடி சத்தத்தை வச்சு அவனுக்கு எதிராக வால் வீசி அவன் மண்டையில ஒரு கோலை போட்டுருதான். அதை பார்த்த உடனே கடுப்பான அவன் வயசான நம்ம வால்டரை முதுகலை குத்தி சாவடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல உள்ள பொண்ணு பிள்ளைகளையும் அடிமைகளை தூக்கிடுறான். அதுல மொட்டையோட அடியாளு நம்ம லேடி மிரியத்தை தனியா ஒரு ரூம்ல போய் அடைச்சு அவங்கள பலவந்தம் பண்ண பாக்குறான். அப்ப மிரியமு அவன் பந்து பைகளை ரெண்டா பிளந்து விட்டுறாங்க. அவன் அங்கேயே பீசாடுறான். நாட்டிங்காம் ஊருக்குள்ள பிரெஞ்சு ஆட்கள் பூந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம ராபின் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தது. உடனே அங்கிருந்த 4-5 ஊர்க்காரங்க மொத்தமும் நாட்டிங்காம நோக்கி படையெடுக்காங்க. அவங்க நாட்டிங்காம் ஊர் பக்கத்துல வர கூட்டமா ஆளுங்க வர்றத மொட்டையம் பார்த்துறான். அவன் நைஸ் போல அங்கிருந்து ஓடி போயிடுறான். இங்க ரூமுக்குள்ள அடப்பட்டு இருந்த நம்ம லேடி மிரியத்தையும் காட்டுக்குள்ள இருந்த அந்த சின்ன பசங்க கூரையை பிரிச்சு அவங்கள வெளியே தூக்கிடுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ராபின் தலைமையில ஊருக்குள்ள என்ட்ரி கொடுத்த அந்த இங்கிலாந்துக்காரங்க அங்க இருந்த பிரெஞ்சுக்காரங்க எல்லாரையும் வெட்டி பாதி பேருக்கு மேல சிறப்பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த பிரெஞ்சு கூட்டத்தோட தலைவனை பிடிச்சு, உங்க மன்னன் பிலிப்ஸ் எப்போ எந்த இடத்துல வந்து இங்க லேண்ட் ஆகுறான், உண்மையை சொல்லு அப்படின்னு விசாரிக்கிற முறையில விசாரிச்சதுல அவன் இடத்தையும் நேரத்தையும் சொல்லிடுறான். இதுக்கு மேல நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ராபின் அங்க இருந்த ஊர்க்கார படையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பிலிப்ஸ் வந்து இறங்க போற தகவல் கிடைச்ச இடத்தை நோக்கி போறாங்க. கிங் ஜானு அந்த படையை தலைமை வச்சு கூட்டு போறாரு. ஆனா அந்த படையில உள்ள எல்லாரும் உண்மையிலே ராபினோட வார்த்தைக்கு தான் மதிப்பு கொடுத்து அவனை ஃபாலோ பண்றாங்க. அந்த பிரெஞ்சு கூட்ட தலைவன் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா நூத்துக்கணக்கான கப்பல்கள்ல பிரெஞ்சு படைகள் கடன் மார்க்கமா பிலிப்ஸோட அங்க வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த ராபின் வில்லம் போடுறவங்களெல்லாம் மலை மேல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு தரைப்படையெல்லாம் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண சொல்லி அனுப்பி விடுறான். பிரெஞ்சுக்காரங்க வந்து இறங்கவும் மேல இருந்து இவங்க அம்பு மலைய பொழிறாங்க. கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த பிரெஞ்சுக்காரங்களோ அந்த குரிலா தாக்குதல்ல மாட்டிக்கிட்டு மண்டைய போடுறாங்க. அடுத்தாக்குல சைட்ல இருந்து கிங் ஜானு தரைப்படைய கொண்டு போய் அந்த பிரெஞ்சுக்காரங்களை அடிக்க நம்ம ராபின் பின்னாடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா நம்ம லேடி மிரியமோ அந்த காட்டில் உள்ள பசங்க எல்லாம் போர்ல சண்டை போடுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. இப்போதான் நீங்க உண்மையில நாட்டுக்காக சண்டை போடுறீங்க வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா போய் அந்த பிரெஞ்சுக்காரங்களை போட்டு பொலன்னு பொலந்துருக்காங்க. அந்த சண்டையில நம்ம மொட்டையனுக்கும் ராபினுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் வந்துருது. அதுல நம்ம ஹீரோ அவனை போட்டு வெளுத்தெடுக்க வழக்கம் போல மொட்டையன் குதிரை ஏறி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம தலை ராபின் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு 500 மீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டு இருக்கவனை குறி வச்சு சுட அம்பு நேரா பறந்து போய் சக்குன்னு அவன் சங்குல குத்தி அவன் ஜோலியை முடிச்சிருது. அதே நேரம் கடல் வழியா வந்து இறங்கிட்டு இருந்த பிரெஞ்சுக்காரங்க இறங்க செத்துட்டு இருக்கிறத பார்த்த பிலிப்ஸோ மிச்சம் இந்த படையை கூட்டிட்டு திரும்ப பிரான்ஸுக்கே ஓடிடுறான். இதை பார்த்த இங்கிலாந்து வீரர்கள்லாம் சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்க கிங் ஜான் மட்டும் தனியா சண்டை ஓடிக்கிட்டு இருக்கான். அங்க வந்து ராஜகுரு, மன்னா எதிரிகள் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல யார்கிட்ட அப்படின்னு அவர் சந்தோஷமா கேட்காரு. அதோ அவன்கிட்ட அப்படின்னு ராஜகுரு கர்வத்தோட நம்ம ராபினை கை காமிக்காரு. பார்த்தா அங்க இருந்த மொத்த படையும் ராபின் கத்துறாங்க. இதனால அந்த கிங் ஜானு வெறி ஆயிடுறான். போரெல்லாம் முடிஞ்சு நாட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் மத்த ஊர்க்கார தலைவர்கள்ட்ட ஆலோசிச்சுட்டு தான் சட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாரு. அதை பண்ண முடியாதுன்றதான். அது மட்டும் இல்லாம ராபின் லாங் ஸ்ட்ரைடுங்கிறவன் ராபர்ட் லாக்ஸ்லிங்கிற பொய் வேஷத்தை போட்டு நம்ம ராஜாங்கத்துக்குள்ளே வந்து என்னையும் குயினையும் ஏமாத்திருக்கான். இது ஒரு ராஜ துரோகம். இதுக்கு அவனுக்கு மரண தண்டனை தான். அவனை எங்க பார்த்தாலும் எந்த சோல்ஜரா இருந்தாலும் அவனை வெட்டி கொள்ளுங்கன்னு உத்தரவு போட்டுதான். இதனால நம்ம ராபின் நாட்டிங்காம்ல இல்லாம லேடி மிரியத்தை கூட்டுக்கிட்டு அந்த காட்டுல உள்ள சின்ன பசங்களோட சேர்ந்து காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சிடறான். அப்பப்போ அந்த காட்டு வழியா போற மன்னருடைய படை பொருட்கள் எல்லாம் அடிச்சு அவங்க செல்வத்தை திருடி இல்லாத மக்களுக்கு கொடுத்து உதவ ஆரம்பிச்சான். அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்து இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.